இன்னைக்கு தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரங்கன்ற மாதிரி ஆன்லைன்ல ஹச்சுன்னு தும்முனா கூட செலிபிரிட்டின்னு விருது குடுக்கறாங்க. நீங்களே மனசு தொட்டு சொல்லுங்க, நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்த மதிப்பிற்குரிய சஞ்சல் பிரவீன் அவங்களுக்கு சத்தமே இல்லாம அமைதிக்கான கீர்த்தி சக்ரா விருது கொடுத்த நிகழ்வை பத்தி எவ்ளோ பேருக்கு தெரியும்? நாட்டுக்காக மகனை தாரவாத்து குடுத்துட்டு விருது வாங்குறப்ப உடைஞ்சு அழுத ஒரு அம்மாவோட கண்ணீரை சும்மா கடந்து போயிட முடியுமா? கீர்த்தி சக்ரா விருதுனா என்ன? இப்ப ஏன் இது பேசு பொருளா இருக்குன்னு உங்க நாட்டு பற்றுக்கு தீனி போட நாங்க வந்திருக்கோம் பாஸ். மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் சஞ்சல் பிரவீன். காஷ்மீர் எல்லை பகுதியில பயங்கரவாதிங்க ஊடுருவ பாக்குறாங்கன்னு தகவல் கிடைச்சதும் இவரோட டீம் களத்துல இறங்குது. அங்க நடந்த கடுமையான துப்பாக்கி சண்டையில இவரோட உயிரை பத்தி கவலைப்படாம எதிரிங்களை துணிச்சலா எதிர்த்து நாட்டுக்காக உயிரை தியாகம் செஞ்சிருக்காரு. இந்த மாதிரியான அசாத்திய துணிச்சலுக்கு கொடுக்கப்படுற விருதுதான் கீர்த்தி சக்ரா விருது. இது ஏன் இன்னைக்கு பேசப்படுதுன்னு பாக்கலாமா? பிரவீன் சார் இன்னைக்கு உயிரோட இல்ல, அதனால அவரோட சார்பா இந்த விருதை வாங்குறதுக்கு அவரோட அம்மாவும் குடும்பத்தினரும் வராங்க. அவங்க விருது வாங்குறதுக்காக குடியரசுத் தலைவர் முன்னாடி நடந்து வந்தப்ப சஞ்சல் பிரவீன் எல்லையில எப்படி துணிச்சலா சண்டை போட்டாருங்கிற வீர வரலாறு அங்க மைக்ல வாசிச்சாங்க. குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவங்க அந்த வீர தாயோட கைய பிடிச்சு விருத கொடுத்ததும் தான் தாமதம். விருத கையில வாங்கின அம்மா அந்த நிமிஷம் மகனை நினைச்சு உடைஞ்சு அழுதப்ப அங்க இருந்தவங்களால கண்ணீர் அடக்கவே முடியல. மகனை இழந்து தவிக்கிற அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்ற விதமா குடியரசுத் தலைவர் அவங்க காட்டின அன்பும் மரியாதையும் அங்க இருந்தவங்கள ஊருக வச்சது. அமைதிக்கான விருதா கொடுக்கப்படுற இந்த கீர்த்தி சக்ரா விருது காலம் கடந்து தன்னோட மகனுக்காக வாழ போறத நினைச்சு அந்த தாய் கண்ணீர் விட்ட தருணம் அங்க இருந்த அத்தனை பேரோட நெஞ்சையும் கிழிச்செடுத்ததுனே சொல்லலாம். அந்த அம்மா விருதுல வாங்கிட்டு திரும்பும் போது ஹால்ல இருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் எழுந்து நின்னு கைதட்டி அந்த வீர தாய்க்கும் மறைந்த ஹீரோ சஞ்சல் பிரவீனுக்கும் தங்களோட வீர வணக்கத்தை கொடுத்தாங்க. என்ன நண்பா நண்பீஸ், நீங்களும் ரீல் சுத்துற ஹீரோக்கள் பண்றதுதான் சாகசம்னு நம்பாம நாட்டுக்காக இப்படி உயிரை கொடுக்கிற நிஜ ஹீரோக்கள் மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. இது உங்களை உற்சாகப்படுத்திருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மூலமா எங்க முயற்சியை தட்டி கொடுங்க.